பன்முக வித்தகர் மறைந்த கே பாக்யராஜின் உடலுக்கு முதல்வர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். பாக்யராஜ் உடலுக்கு மாலை அணிவித்து அவர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, அவருடைய மகன் சாந்தனுவை கட்டி அணைத்து முதல்வர் ஆறுதல் கூறியதையும் பார்த்தோம். தொடர்ச்சியாக இன்னும் வேறு யாரெல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள்? விக்னேஷ், தமிழ் சினிமாவின் ஒரு துயர நாள் அப்படின்னே சொல்லலாம். இதனால இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் அவரோட குருநாதர் பாரதிராஜ் தொடர்ந்து காலமானது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள்னு சொல்லிட்டு பலர் தொடர்ந்து பாக்யராஜ் அவரோட உடலுக்கு திரண்டு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அவரது இல்லம் இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமே ஒரு சோகமாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாக்யராஜோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக உள்ளே வருகை தந்து அஞ்சலி செலுத்தினார். அங்கிருந்த அனைவரும் மிகவும் ஒரு துயரத்தோடு தங்களுடைய ஆறுதல்களை, அஞ்சலிகளை பகிர்ந்து கொண்டனர். இந்த இடத்துல பாக்யராஜ் அவர்கள் ஒரு துறை மட்டும், சினிமா மட்டும் இல்லாம அரசியலிலும் அவர் பல தடங்களை பதித்துள்ளார். இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் 1988. இந்த கட்சி 1991 கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. பாக்யராஜ் அதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்தார். அதன் பிறகு 2006 திமுக தலைவர் கருணாநிதி முன்னிலையில பாக்யராஜ் அவர்கள் திமுகவில் இணைந்தார். அதன் பிறகு அதிமுக பொதுச் செயலராக இருந்த ஜெயலலிதா விமர்சித்த காரணத்தால் திமுகவிலிருந்து விளங்கி தொடர்ந்து தன்னோட பாக்கியான்ற ஒரு பத்திரிகையில தன்னோட சினிமா மற்றும் அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே வந்தாரு. சினிமா மட்டும் இல்லாம தொடர்ந்து எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல பழகக்கூடிய ஒரு இனிமையான மனிதரா பாக்யராஜ் தொடர்ந்து இருந்தாரு. அண்மையில அவரோட 50வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாடினாங்க. அந்த நிறைவு விழாவில் கட்சி பேதம் இல்லாம சினிமாவில் இருக்கக்கூடிய சினிமா அரசியல்னு சொல்லிட்டு எல்லா முக்கிய தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டாங்க. அவர் ஸ்கிரீன் பிளே கிங் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஸ்கிரீன் பிளே டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மூத்த இயக்குநர்கள் எல்லாருமே அவருடைய கதையிலேயோ அவர் எடுக்கக்கூடிய படங்கள்ல இருக்கக்கூடிய ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ முதலில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபராக பாக்யராஜ் இருந்தார். அவர்கிட்ட முழு கதையை எடுத்துட்டு போய் சொல்லி அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளையும் நிறைகளையும் அதை சேர்த்து நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய நபராக இருந்தவர் தான் பாக்யராஜ். மூத்த இயக்குநர்கள், பெரிய கலைஞர்கள் மட்டும் இல்லாம சின்ன சின்ன உதவி இயக்குநர்களுக்கும் அவர் பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறாரு. அதாவது ஒரு கதையை ஒரு உருவாக்கும்ன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அது ஒரு ஒன்லைன்ல தொடங்கி அது முழு படமா உருவாக்குற வரைக்கும் அது ஒரு பெரிய ஜேர்னி இருக்கும். அந்த ஜேர்னில கதைகள் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அந்த நிலையில பாக்யராஜ் மாதிரியான ஆட்கள் தன்னுடைய இளம் கலைஞர்களுக்கு தொடர்ந்து ஊக்கம் கொடுத்துட்டே வந்தாங்க. இங்க அவருடைய மறைவுக்கு தொடர்ந்து பிரபலங்கள் எப்படி அஞ்சலி செலுத்தி வராங்களோ அது மட்டும் இல்லாம அந்த உதவி இயக்குநர்களும், திரைத்துறை தொழில்நுட்ப கலைஞர்களும், அந்த பகுதி மக்களும் தொடர்ந்து தங்களோட அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. விக்னேஷ், பாலாஜி, இன்று தமிழ் திரையுலகுக்கு ஒரு கருப்பு நாள். பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு தளங்களிலிருந்தும் தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், சினிமா பிரபலங்களாகட்டும் அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டே வருகிறார்கள். பொதுமக்களும் அஞ்சலி செலுத்துவதற்கு அங்கு வருகை தராங்களா? பொதுமக்களும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலைகள்லயும் பக்கத்துல இருக்க தெருக்களும் இருக்கிற மக்கள் எல்லாம் திறந்து வந்திருக்காங்க. பல பேர் அவரை நேர்ல பார்க்கலைன்ற ஒரு வருத்தத்தையும் துயரத்தையும் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டுட்டே இருக்கிற அந்த இடத்துல பார்க்க முடியாது. அவருடன் காலையில அவருடன் வாக்கிங் வழக்கமா செல்லக்கூடிய நபர் ஒருத்தர் சமீபத்துல நமக்கு தகவல் பகிர்ந்திருந்தாரு. தினமும் இந்த சாலையில அவர் இறந்த மாதிரியே தெரியல. அவர் தினமும் காலையில நேரத்துல வாக்கிங் போவாங்க. காலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் அவர் நல்லா வாக்கிங் போற மாதிரி பார்த்தேன். இப்ப அவர் அவரோட மறைவு தங்களால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் கூட தொடர்ந்து அவர் நன்றாக பேசி பழகக்கூடிய ஒரு நபராக தான் இந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. சிலர் இந்த பகுதியிலே இருந்தும் இன்னும் அவரை நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட துயரத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு காட்சியெல்லாம் இங்க நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த பகுதி அவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய நுங்கம்பக்கம் பகுதியில இருக்கக்கூடிய பக்கத்து தெருக்கள், அருகில் உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திரண்டு பாக்யராஜ் அவர்கள் இல்லத்துல திரண்டு சோகமான ஒரு பொதிந்த முகத்தோடு காட்சியளிக்கிறாங்க. இந்த இடம் தொடர்ந்து ஒரு துயரம் இருந்த இடமாவே இருக்குது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.